இங்க ஒரு பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்ப அந்த பொண்ணோட மாமியார் வந்து உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் பையனுக்கு வந்து பரிமாறாம நீ முதல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்ப அப்படின்ட்டு திட்டுவாங்க. அதனால அவங்களே வந்து ஃபர்ஸ்ட் பையனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க சாப்பிடுவாங்க. என் பையன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பையனும் வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எதுக்கு வீட்டுக்குள்ளேயே ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்வாரு. சரியான கொடுமைக்காரங்களா தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நினைச்சா இப்ப இந்த பொண்ணுக்காகவே தனியா போயிட்டு பேக்கரியில இருந்து இவளுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு பிரெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. என் பையன் கண்ணில் காமிக்காத, பட்டுச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடுவான், அதனால நீ போய் உள்ள வச்சு சாப்பிட்டு போ அப்படின்ட்டு கொடுத்து அனுப்பிடுவாங்க. அடுத்ததா இப்ப இந்த பொண்ணு ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கும் போது வந்து என்ன இவ்வளோ தண்ணி செலவு பண்ணியிருக்கிற, இவ்வளோ தண்ணிக்கு பில் வந்திருக்கு அப்படின்ட்டு திட்டுவாங்க. என்னதான் ட்ரெஸ் இதோ அப்படின்ட்டு வந்து அப்படியே அந்த பொண்ணோட ஸ்லீவை மேலே தூக்கி விட்டு இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வளையல் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட உட்காந்து அந்த வளையல காமிச்சிட்டு இருக்கும்போது உங்க அம்மா நல்லவங்களா கெட்டவங்களானே தெரியலையே, திடீர்னு நல்லா பேசுறாங்க, திடீர்னு வந்து திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த பொண்ணு மட்டும் இல்ல, அடுத்த நாள் வந்து இப்போ ஏசி வந்து அவங்க பையன் ரொம்ப ஜாஸ்தியா போட்டுக்கிட்டே இருப்பாரு. இந்த அளவுக்கு நீ ஜாஸ்தியா ஏசி போட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாசம் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிற அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க பையனையும் தான் திட்டுவாங்க. அந்த மாதிரி உன் வைஃப் மட்டும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கா, மரியாதையா போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணப்போ, துணியெல்லாம் மடிச்சு வைப்போ அப்படின்ட்டு அனுப்பி வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ஸ்டார்டிங்ல ரொம்ப குழப்பமா இருக்கும், திடீர்னு நல்லா பேசுறாங்க, திடீர்னு கொடுமைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க, இவங்க எந்த மாதிரி ஆள் புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்ட்டு தான் கன்ஃபியூஷன்ல இருப்பா. அதனால இவங்க திட்டத்தெல்லாம் பார்த்துட்டு ஆரம்பத்துல இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறவங்க அப்படின்ட்டு தான் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா நாள் போக போக தான் தெரிய வரும் இப்ப இவங்களுக்கு வந்து எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சிடணும், பொறுப்பா இருந்துடணும். அப்படி இருந்துட்டா எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பாசமாவும் தான் நடந்துக்கிறாங்க. பொறுப்பு இல்லாம இப்ப இந்த காலத்துல நிறைய பொண்ணுங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி இருந்தாதான் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணும் புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருந்திருந்தாங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமா தான் மாறி இருக்கும். ஆனா ரெண்டு பேரும் வந்து அனுசரிச்சு போனதுனால இப்ப எல்லாமே வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு.